ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதாப்பா? ஓகே சார், விசிபிள் ஆகும். ஓகேப்பா. நம்ம ஒரே ஒரு டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த டைப்போட பாத்தீங்கன்னா செயின் ரூல் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? இப்போ இதுவும் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின் சென்ட் பண்ணியிருந்தீங்க. பாத்தீங்களா? சால்வ் பண்ணீங்களா? அதுல இந்த டைப் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. ஓகே, கடைசி இந்த சம் கொடுத்திருந்தேன் இல்லையா? இது என்ன ஆன்சர் வந்துச்சுப்பா? சால்வ் பண்ணீங்களா? டி சார், டி. ஆப்ஷன் டி சார். வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார். உங்க வாய்ஸ் கேக்குது. சார் இதுக்கு முன்னாடி வேற கிளாஸ் ஏதோ இருந்தது. கேக்குதாப்பா? இப்பதான் கேக்குது. அஸ்வின் வாய்ஸ் கேக்குது. சார் இதுக்கு முன்னாடி போன கிளாஸ் குரூப் 4 கிளாஸ்ங்களா சார்? வாய்ஸ் வந்து கேட்கவே மாட்டேங்குது. ஹலோ, பேசுங்க. உங்களுக்கு கேக்குது? எஸ் வாய்ஸ் இப்பதான் கேக்குது. எதுவுமே கேட்கல. சொல்லுங்கப்பா. இது சால்வ் பண்ணிட்டீங்களா இந்த சம்ம? என்ன ஆன்சர் வந்துச்சுப்பா? ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி தான் சார். ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா 5 men equal to 7 women எடுத்திருப்பீங்க இல்லையா? ஆர் வந்து ஈக்குவல். இப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? மென் விமென்கான எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். 7, 5 கிடைக்கும். ஓகேவா? 7, 5. இப்போ அவ என்ன கேட்கிறான்னா 7 men 13 women சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும்? 7 men பிளஸ் 13 women ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு ஏர்ன் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த குரூப்ல ஏதோ ஒரு குரூப் எடுத்துக்கலாம். 5 men இல்லைன்னா 7 women இல்லையா? இந்த குரூப் வந்து ஒர்க் பண்ணா 5250 கிடைக்கும். ஓகேவா? அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? செயின் ரூல்ல இப்ப 5 men, இப்ப இந்த 5 men எடுத்தோம்னா 5 men சரியா? அவனோட எஃபிஷியன்சி என்ன? ஒரு மென்னோட எஃபிஷியன்சி 7. அப்போ 5 into 7 டிவைடட் பை அமௌண்ட் வந்து எங்க யூஸ் பண்ண சொன்னேன்? டிவைட்ல யூஸ் பண்ண சொன்னேன். கரெக்டா? செயின் ரூல்ல 5250 கிடைக்கும். ஈக்குவல் டு சரியா? அப்ப இதே குரூப் பாத்தீங்கன்னா 7 men 13 womenனா 7 into men பாத்தீங்கன்னா எவ்வளோ? 7 plus 13 into women பாத்தீங்கன்னா 5. கரெக்டா? எவ்வளவு கிடைக்கும்? கீழே எக்ஸுக்கு வரும். ஓகேவா? அமௌண்ட் கொடுத்தா பேசிக் சம்ல டைப் 1ல என்ன சொல்லியிருந்தேன்? ஒர்க்ல தான் அந்த அமௌண்ட் வரணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? 5 7s are 35, 5250 equal to add பண்ண எவ்வளவு கிடைக்குது? 49 65. 4 remaining one 114 இல்லையா? 114 divided by x. ஓகே பாப்பா, கிளியரா? இப்போ 5 டேபிள கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 7. இங்க கேன்சல் பண்ணும்போது 10, 5, 105. 105ல 7 அடிச்சீங்கன்னா 1, 5, 150. 150 into 11. 150 into 114 தான் பாத்தீங்கன்னா ரிசல்ட். என்ன வரும்பா? ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வருதா? $150 into
114. கேக்குதா வாய்ஸ் கேக்குதா? ஆப்ஷன் டி தான் சார் வருது. ஓகே சரி, அப்ப இதுதான் கான்செப்ட். ஓகேவா? 17100. சார் இந்த 5 into 7 divided by 5215 போட்டிருக்கீங்களா சார், அந்த இடத்துல இருந்து இன்னொரு சொல்லுங்க சார், அது புரியல. இப்ப இந்த குரூப்ல எது வேணாலும் எடுக்கலாம்ப்பா. நேத்து வந்து நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே டைப் தான். 6 வந்து என்ன பண்ணோம், அந்த எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சு இப்போ 5 into 7 ஏன்னா 5 மென் தான் எடுக்கிறோம். அப்போ 5 மென் டிவைடட் பை 5250. அவங்களுக்கான சேலரி எவ்வளோ? 5200. அப்போ மென்னுக்கு பதிலாக மென்னோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 7. கரெக்டா? இந்த 7 அங்க மல்டிப்ளை பண்ணிருக்கேன். சரியா? ஓகேவா? மென் M1 ஓகே சார் டிவைடட் பை W1, M2 டிவைடட் பை W2. கரெக்டா? அப்ப இதுல ஒர்க்ல தான் அமௌண்ட் வரணும்னு சொல்லியிருக்கு. சரியா? அப்போ இந்த இடத்துல அப்போ இந்த குரூப் வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? 7 men plus 13 women கேட்டிருக்காங்க. அப்ப 7 into 7 பாத்தீங்கன்னா, ஏன் இந்த 7ங்கிறது யாரு? மென்னோட எஃபிஷியன்சி. சரியா? இந்த 5ங்கிறது விமனோட எஃபிஷியன்சி. அதை தான் இங்க அப்ளை பண்ணிருக்கு. சரியா? அது அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் தான் கொஸ்டின். அது தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். சரியா? ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 17,100 rupees கிடைக்கும். ஓகே சார். ஓகேவா? நெக்ஸ்ட் 6 men and 8 boys can do a piece of work in 10 days. 26 men and 48 boys can do the same work in 2 days. சரியா? கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க? 15 men and 20 boys சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்கிறாங்க. சரியா? இப்போ இது 6 men பிளஸ் 8 boys அண்டுன்னு வரும்போது பிளஸ். சரியா? 8 boys சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல ஒரு ஒர்க் முடிப்பாங்க? இன்டூ D1 10 days. ஓகேவா? ஈக்குவல் டு M2. M2ங்கிறது பாத்தீங்கன்னா என்ன? 26 men பிளஸ் 48 பாய்ஸ் சேர்ந்தாங்கன்னா அதே ஒர்க்கை 2 daysலயே முடிச்சு கொடுப்பாங்க. சரியா? அப்ப இவங்க கம்ப்ளீட் பண்ற ஒர்க் பாத்தீங்கன்னா சேம். சரியா? டிவைடட் ஒர்க் 1 பாத்தீங்கன்னா டிவைடட் பை 1 டிவைடட் பை 1 வரும். சரியா? அப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா மென் அண்ட் பாயோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு தெரியும். சரி, இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? மென் பாய்ஸ்க்கான எஃபிஷியன்சி திறன் கிடைச்சிரும். அந்த திறனை வச்சுதான் இங்க அவன் கேட்ட கொஸ்டின் என்ன? 15 men பிளஸ் 20 பாய்ஸ் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறது கேட்டிருக்கு. சரியா? கிளியராப்பா? ஓகேவா? அப்ப இங்க பாருங்க. அப்ப இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? இங்க இதை அடிச்சுக்கலாம். சரியா? இந்த 10ம் 2ம் அடிச்சுக்கலாம். எவ்வளவு கேன்சல் பண்ணா 5 days. இப்போ 5 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணா 30 men plus 40 boys. 26 men 48 boys. சரியா? ஓகே பாப்பா. இப்ப இந்த மென்னை வந்து நீங்க என்ன பண்ணலாம்? லெஃப்ட் சைட் கொண்டு வரலாம். 30 men 26 equal to 48 boys. 40ங்கிறது என்னவா மாறும்? மைனஸ் 40 பாய்ஸா மாறும். அப்ப இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 4 men equal to 8 பாய்ஸா இருக்கா? அப்ப இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 1 2. சரி, அப்ப இந்த பாய் வந்து டிவைட்ல வந்தா men divided by boy எஃபிஷியன்சி எவ்வளோ? 2. இந்த 2 அப்படியே அங்கேயே நிக்கும்பா. சரியா? 2/1 ஆகுது. ஒரு மென்னோட எஃபிஷியன்சி 2, ஒரு பாயோட எஃபிஷியன்சி 1 ஆகுது. சரியா? இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தோன்னே சொல்லலாம். இங்க 30 இருக்கு, இங்க 26. வித்தியாசம் எவ்வளோ? 4. இங்க 40 இருக்கு, இங்க 48 இருக்கு. சரியா? வித்தியாசம் எவ்வளோ? 8. சரியா?
ஓகேவா? இப்போ இந்த குரூப் எடுக்கலாம், இல்லைன்னா இந்த குரூப் எடுக்கலாம். இந்த குரூப் எடுத்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அவங்க ஒர்க் பண்ற ஒர்க் கிடைக்கும், டோட்டல் ஒர்க் கிடைக்கும். சரியா? அப்ப நான் இந்த குரூப் எடுத்து சால்வ் பண்றேன். 6 men பிளஸ் 8 பாய்ஸ் பாத்தீங்கன்னா 10 daysல முடிக்கிறாங்க. நமக்கான கொஸ்டின் என்ன? 15 men பிளஸ் 20 பாய்ஸ் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும்? அது தெரியாது. இப்ப இந்த எம்முக்கும் பிக்கும் பதிலா இந்த வேல்யூ அப்ளை பண்ணி சால்வ் பண்ண ஆன்சர். அவ்வளவுதான் சொல்றேன். சரியா? செயின் ரூல் ஓவர். கிளியரா? அப்ப M12 2 அப்ளை பண்றப்பா. சரி, எம்முக்கு பதிலா 2. ஒரு மென்னோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 2. ஒரு பாயோட எஃபிஷியன்சி எவ்வளவு? அவன் ஒர்க் பண்ணா ஒரே ஒரு ஒர்க் தான் முடிப்பான். சரியா? அப்ப 2 பிளஸ் 8 into 1. கரெக்டா? பிக்கு பதிலா 1 அப்ளை பண்ணும். சரியா? 8 into 10. அதே மாதிரி 15 into 2 plus 20 into 1 அப்ளை பண்ணா into x இருக்கு இல்லையா? ஓகே, எவ்வளவு வருதுப்பா? 20 10 equal to இதோட ரிசல்ட் என்ன? 30 plus 20 எவ்வளவு? 50 into x. ஓகே, கேன்சல் பண்ணா ஒரு 0, இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். 5 பாத்தீங்கன்னா 20ல எவ்வளவு டைம்ஸ் வரும்? 4 times 4 days. அப்ப இந்த குரூப் சேர்ந்தாங்கன்னா 15 பாய்ஸ் 20 பாய்ஸ் சேர்ந்தாங்கன்னா நமக்கு 4 daysலயே அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? நீங்க எப்படி எடுத்தாலும் ஆன்சர் ஒண்ணுதான்ப்பா. இப்ப இந்த குரூப்ல வச்சு கூட நீங்க ஆன்சர் சால்வ் பண்ணி பாருங்க, அதே ஆன்சர் தான் வரும். இங்க இருக்கு இல்லையா? இந்த குரூப் எடுத்து சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர். கிளியரா? ஒண்ணுமே கிடையாது, அப்படியே கனெக்ட் ஆகுது. சரியா? Answer 4 days answer. எஸ் பா, 4 days வரும். எழுதியாச்சாப்பா? ஓகேவா? பாருங்க, அடுத்த டைப் ஒரு கொஸ்டின் நோட் பண்ற, அதை மட்டும் சால்வ் பண்ணு. Okay. 6 men and 10 women. அப்படி நோட் பண்ணுங்க. 6 men and 10 women can complete a piece of work in 10 days. 6 ஆண்கள் 10 பெண்கள் ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை 5 ஆண்கள்
5 men 4 women சேர்ந்தாங்கன்னா 14 daysல கம்ப்ளீட் பண்ணும். 14 days. சரியா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, how many days will it take for one woman to complete the same work? How many days will take for one woman to complete the same work? ஒரு பெண் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஒரு பெண் மட்டும் இந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? ஷார்ட்டா எழுதியிருக்க. நேற்று வீடியோ ரெக்கார்ட் ஆகலையா? ரெக்கார்ட் ஆகலைங்க சார். நேற்று ரெக்கார்ட் ஆகலையா? ஆமாங்க சார். ஆனா நீங்க மல்டிபிள் டைம் செக் பண்ணீங்க, ஆனா ரெக்கார்ட் ஆகல. இன்னைக்கு ரெக்கார்டிங் இது வந்திருக்கு சார். வியூ நேற்று வியூ வரல. யாரோ சொன்னாங்க, நான் அந்த ரெட் எனக்கு வியூ இல்ல. அதான் சார், யாரோ ஒருத்தர் ரிப்ளை பண்ணாங்க வியூ வருதுன்னாங்க. அதனால நானும் அமைதியாகிட்டேன். இதுல எடுக்க மட்டும் தான் கனெக்ஷன்ல கிடைக்கலையான்ட்டு நான் கிளாஸ் கட் பண்ணேன். ஆனா மறுபடியும் ரீஜாயின் பண்ணியும் பார்த்தா மறுபடியும் அதே இது ரெக்கார்டிங் சிம்பிள் காமிக்கவே இல்லை. ஓகே சார். எஸ் சார். 364 days sir. ஆப்ஷன் ஓகே, ஆப்ஷன் கொடுக்கல, சாரி. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 364 தான். செகண்ட் ஆப்ஷன் 390, தேர்ட் ஆப்ஷன் 280, 350 வரும். இது ஆப்ஷன். நான் கொடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இது. நான் கொடுத்த கொஸ்டின்லயே இருக்கும், அதுதான். ஓகே, இங்க பாருங்க, ஆன்சர் வராதவங்க கவனிங்க. 6 men 10 women 10 daysல முடிக்கிறாங்க. கரெக்டா? ஈக்குவல் டு 5 men plus 4 women பாத்தீங்கன்னா 14 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. சரியா? இப்ப என்ன பண்ணலாம், இந்த 10 மல்டிப்ளை பண்றதுக்கு உள்ள மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு நம்பரையும் கேன்சல் பண்ணலாம் சொல்றேன். சரியா? சின்ன நம்பரா கன்வெர்ட் பண்ணலாம். 5 2 டேபிள் அடிச்சீங்கன்னா 7. ஓகேவா? இப்போ 5 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30 men plus 50 women ஈக்குவல் டு 35 men plus 28 women. ஓகேவா? அப்ப மென்னுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5. விமனுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? எவ்வளவு வருதுப்பா? 4 women தானே சொல்லியிருக்கேன். சரியா? 22 டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 22. சரியா? அப்ப men divided by women பாத்தீங்கன்னா 22 divided by 5 வரும் எஃபிஷியன்சி. இது அடிக்க முடியாது இல்லையா? ஓகேவா? அப்போ தலைகீழ வருது. 22 divided by 5. ஆமா, இங்க ஈக்குவல் இருக்கு. அப்ப இந்த விமன் வந்து லெஃப்ட் சைட்ல வரும்போது, சரியா, இந்த விமன் லெஃப்ட் சைட்ல வரும்போது டினாமினேட்டர் போகும். ஒரு பெருக்கல் வந்து சமத்துக்கு இந்த சைடு வந்தா வகுத்தலா மாறும் இல்லையா? அதுதான் இந்த 5 5 பார்த்தனா மென் கூட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. சரியா? இது ரைட் சைட் போகும்போது வகுத்தலா மாறும். ஓகே, அப்ப எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இதுல இருந்து ஏதோ ஒரு குரூப் எடுக்கலாம். சரியா? இப்ப இந்த குரூப் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. சரியா? 5 men மியூட் பண்ணுங்க. 4 women பாத்தீங்கன்னா
14 டேஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா நமக்கான கொஸ்டின் என்ன, ஒரே ஒரு விமன் எவ்வளவு டேஸ் அப்படிங்கறதுதான் கொஸ்டின் கேட்டோம். சரியா? அப்ப மென் விமன் பாத்தீங்கன்னா இங்க அப்ளை பண்ணுங்க. 5 into 22 plus 4 into 5 into 14 bracket. சரியா? 1 விமன் எவ்வளோ, விமனுக்கு பதிலா 5 அப்ளை பண்ணா 1 into 5 5 into x எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 100 110 20. இது 110 கரெக்டா? 110 20 130 130 into 14 equal to 5 5x. இப்போ 5 இங்க அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 2 times 26 26 into 14 என்ன வருது? 4. சரியா? அப்போ 6 4s are 24. 4ல முடியற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. செல் பண்ணலாம். 360. ஓகே பாப்பா, கிளியரா? ஓகே பாப்பா. கிளியராப்பா? புரிஞ்சா? புரிஞ்சுங்க. ஓ ஓகேப்பா, ஓகே. அப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரீசனிங்ல கோடிங் டீப் கோடிங் சால்வ் பண்ணலாம். சரியா? சார் இப்ப நம்ம முடிச்ச டாபிக் முன்னாடி ஒரு டாபிக் பாதியிலே நிப்பாட்டிருக்கீங்கல்ல சார், அதுல பேலன்ஸ் இருக்கு, அது பண்ண கண்டிப்பா. ஆமா சார். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு. சரிங்களா? அது ஃப்ரெஷ்ஷா இன்னொரு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுங்க. கோடிங் டீப் கோடிங் பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஈஸியான ஒரு டாபிக் தான். கொஞ்சம் நீங்க தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரே நிமிஷம் பிபிடி மட்டும் எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. 30 இவ்வளவுதானா இன்னைக்கா? ஆமா 31. 30 தான் இருக்கு. 37 60 200 வந்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை முதல் கிளாஸ் பார்த்துட்டு போயிட்டாங்களோ? ஜாயின் பண்ணுவாங்க. அதான் சொல்றேன்ல, அது கடைசி வரைக்கும் இதுல படிக்கணும்பா. சும்மா கிடைக்காது ஜாப். கண்டிப்பா வந்து ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். சரியா? அதேதான் விஷயம், அதேதான் இது. எஸ்பா, இதுக்கு முன்னாடி ஒரு சம் போட்டீங்களா? அதுல டவுட். ஓகே சொல்லுங்க, அந்த நம்பர் சொல்லுங்க. என்ன டவுட்? அது ரேஸ் பண்ணிட்டேன். நமக்கு மென் விமன் பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி 22 டிவைடட் பை 5 கிடைச்சது. சரியா? கரெக்டா? 30 plus 50 அது டிஃபரன்ஸ் தானே சார்? 5 ஆமா 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 40 plus 35 அதோட டிஃபரன்ஸ். ஓகே, அது அந்த 40 men plus அத மட்டும் சொல்லுப்பா. அந்த ஸ்டெப் எவ்வளவு வந்துச்சு? 30 men plus 50 women
ஓகே, ஒரே நிமிஷம். 30 men plus 50 women, 50 women is equal to 35 men 35 men plus plus 28. 28 women. 28 women. இப்ப இந்த men தான் லெஃப்ட் சைடுல வருவாங்க. அப்ப லெஃப்ட் சைடுல வரும்போது சாரி, இங்க பாருங்க, இதுல என்னன்னா எங்க அதிகமா இருக்கோ அந்த சைடு கொண்டு போங்கன்னு சொல்றேன். ஓகேவா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த 30 வந்து ரைட் சைடு போகும்போது 35 men minus 30 men. 50 women இருக்காங்களா லெஃப்ட் சைடு. இந்த 28 லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் 28 மாறும். அப்போ 22 women ஈக்குவல் டு இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5 men. சரியா? இது எப்படினாலும் இங்க பாருங்க. அப்போ இந்த மென்னை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா W டிவைடட் பை மென்னா மாறும். ஈக்குவல் டு இந்த 22 ரைட் சைடு போகும். இப்போ 5 டிவைடட் பை எப்படி எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் சொல்றேன். டிவைடட் பை 22. அதே தானே வந்துச்சு. இப்ப நான் லாஸ்ட் டைம் சொன்னது மென் மேல இருந்துச்சு, விமன் கீழே இருந்துச்சு. கரெக்டா? அப்ப ஆனா அதுக்கு நேரா வேல்யூ பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்குன்னு சொல்றேன். விமன்னா 5 எஃபிஷியன்சி, மென்னா 22. கிளியரா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே 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 ஓகே. கோடிங் டிகோடிங் சரிங்களா? கண்டிப்பா A to Z ABCD கண்டிப்பா இதுல தெரியணும். அதான் மெயினா. இப்ப இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு 4 டைப்ல வந்து கொஸ்டின் வந்து இதுல கேட்பாங்க. இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா அனலாகிங், அப்ப நம்பர் சீரியஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து லெட்டர் சீரியஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து வரும் சொல்றேன். இந்த ஆல்பபெட் ஆர்டர் இருக்கு இல்லையா, ஓகே இங்க பாருங்க. இப்ப இதுல வரக்கூடிய டைப் பாத்தீங்கன்னா லெட்டர் கோடிங், நம்பர் கோடிங், டைரக்ட் கோடிங், சப்ஸ்டிடியூஷன் கோடிங், லாங்குவேஜ் மாதிரி கொடுப்பாங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்டா நம்ம எதை சால்வ் பண்ணலாம்னா கோடிங், லெட்டர் கோடிங் சரிங்களா? லெட்டர் கோடிங் சால்வ் பண்ணலாம். நம்பர் கோடிங் ஓகே. இங்க பாருங்க, இப்போ எப்படி எழுதலாம்னா ABCDEFG சரிங்களா? இந்த மாதிரி கர்வ் மாதிரி எழுதிக்கணும் சரியா? ஒரே ஸ்டெப்ல எல்லாமே வரும். அப்ப ஏக்கான பிளேஸ் வேல்யூ ஃபார்வேர்ட்ல 1 2 3 4 5 6 போயிட்டே இருக்கா? 13. அடுத்தது 14 15 16 டோட்டலா பாத்தீங்கன்னா 26 லெட்டர்ஸ் இருக்கு. அதுக்கான பிளேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா நான் எப்படி எழுதியிருக்கேன்? கர்வ் ஷேப்ல பாத்தீங்கன்னா யூ ஷேப்ல எழுதியிருக்கேன் சரிங்களா? இப்ப என்னன்னா ஏ ஓடது ஃபார்வேர்டு 1, பேக்வேர்டு என்னவா இருக்கும்? 26. ஏவோட பிளேஸ் வேல்யூ பேக்வேர்ட்ல இருந்து பார்க்கும்போது 26 சரியா? அடுத்தது பி ஓடது 25. அதே இசட் ஓடது பேக்வேர்டுனா வாட்? ஒய்யோட பேக்வேர்ட் பாத்தீங்கன்னா என்ன வரும்? 2. ஓகேவா? ரெண்டுமே கிடைச்சிடும் சொல்றேன். நீங்க வந்து A2 ABCD எக்ஸெட்ரா இசட் வரைக்கும் எழுதி 1 2 3 4 எக்ஸெட்ரா 26ன்னு எழுதி மறுபடியும் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் இங்க இருந்து 1 2 3 இப்படி 3 ஸ்டெப்பா எழுதணும்னு அவசியமே இல்லை சரியா? இப்படி எழுதுனா போதும். ஓகே, கோட வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது நெக்ஸ்ட் எது ஞாபகம் வச்சுக்கணும்னா இச்சோட்டி. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், இது என்ன எழுதி இருக்கு? 5 10 15 20 25. 5 10 15 20 20. வெரி குட் சரியா? அப்போ இத ஞாபகம் வச்சா இங்க இருந்து கூட நீங்க என்ன பண்ணலாம்? அந்த நம்பரை வந்து என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். ஈங்கிறது 5, ஜேங்கிறது 10 சரியா? அடுத்தது ஓங்கிறது 15, டீங்கிறது 20, ஒய்ங்கிறது 25 சொல்றேன் சரி? அப்ப T20னா டீக்கு அடுத்து என்ன லெட்டர்? யூ
21 இருக்கும் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணலாம், கெஸ் பண்ணலாம். சரி, இங்க தேட வேண்டிய அவசியம் இருக்காது. சரியா, அந்த பிளேஸ் வேல்யூ. ஓகேவாப்பா, கிளியராப்பா? சரிங்களா? அப்ப இந்த 2 விஷயங்கள் பாத்தீங்கன்னா தெரியணும்னு சொல்லிட்டேன். நான் கொஸ்டின் எழுதுறேன். என்ன எப்படி கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, லெட்டர் கோடிங் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கோடிங் ஒரு வேர்ட் கொடுப்பாங்க, அதுக்குன்னு ஒரு கோடு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கோட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லாஜிக் அப்ளை பண்ணி அந்த கோடை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து அவன் கேட்கிற கொஸ்டினுக்கான கோடை வந்து டி கோட் நீங்க நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். சரிங்களா? நம்பர் சீரியஸ் பார்த்தோமா, ஒரு லாஜிக் அப்ளை பண்ணுவாங்களா, அந்த லாஜிக்கா கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணோமா, அதே தான் இங்க பண்ணணும். சரியா? ஆனா ஆல்பபெட் யூஸ் பண்றோம். சரியா? இங்க பாருங்க, நான் வந்து டீச்சர், டீச்சரோட கோட் பாத்தீங்கன்னா BGCEJJT. In a certain code, teacher is written as BGCEJJT. சரியா? children என்னன்னு கேட்டிருக்காங்க. children DRAN. DRE. அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா கோடு. சரிங்களா? நம்ம கண்டுபிடிக்க போறது இது என்னன்னு கேட்பாங்க, டி கோடுன்னு சொல்லி. சரியா? அப்போ இப்ப இந்த கோடை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, சரிங்களா, ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல. சரியா? நீங்க பாத்துங்க. அப்ப இது டி ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல டிக்கு அடுத்து என்னப்பா வரும்? டிக்கு அடுத்து என்ன? யூ வி. சரியா? யூவி. அப்ப இந்த டைரக்டா அப்ளை பண்ணிருக்கேன். அப்ப +2. சரியா? 2 லெட்டர் தள்ளி கோடை யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஈக்கு அடுத்து என்ன வரும்? FG. அடுத்து ABC. சரியா? அப்ப எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 2 நம்பர் தள்ளி, சரியா, 2 லெட்டர் தள்ளி கோடை யூஸ் பண்ணிருக்காங்க. EF சரி CDEHIJEFGRST. சரியா? அப்ப நமக்கு என்ன கோட் இங்க வரணும்? +2 அப்ளை பண்ணணும். சரி, அப்ப CDEHIJKLMNDEFRSTEFGN. அடுத்து என்ன வரும்? NOP. சரியா? இதுதான் OP. இதுதான் கோட். ஓகே பாப்பா? சரியா? இது வந்து 1 by 1 ஒவ்வொரு டைப் வந்து இப்ப நம்பரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் படிக்கலாம். கோடிங்ல அந்த 5 டைப் தான் இருக்குங்களா சார்? ஆமா, இது இந்த 5 டைப்புக்குள்ளதான் கொஸ்டின் வரும். ஓகே சார். இது போதாதா? இல்ல கேட்கணும். இதுலயே ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. கண்டிப்பா இது வந்து இப்ப பார்த்தோன்னே சொல்ற மாதிரி இருக்கு. சரியா? இதுலயே நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் எழுதுறேன்.
இங்க எழுத கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கண்டுபிடிச்சு. ஓகே, நீ பாருங்க. TRICKY GIRXPB. Reveal. Reveal is equal to what? ஆப்போசிட் நம்பர் வந்திருக்கா? எஸ் சார், ஆப்போசிட் தான். IV EV ZV. சரியா? அப்ப டைரக்ட் பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து கோடு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, என்ன கோடு யூஸ் பண்ணிருக்காங்க? ஆப்போசிட். ஆப்போசிட் சார். சரியா? அப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். சரி, அப்ப A ஓட ஆப்போசிட் Z, B ஓடது Y, C ஓடது Z, D ஓடது W. ஓகேவா? ஓகேவா? அப்ப ரிவீல் R ஓடது ஆப்போசிட் என்ன? I. E ஓட ஆப்போசிட் என்ன? B. B ஓட ஆப்போசிட் என்ன? E. E மறுபடியும் E, B. அடுத்து A ஓட ஆப்போசிட் Z. L ஓட ஆப்போசிட், சரிங்களா? L ஓட ஆப்போசிட் O. ஓகேவா? O. ஓகேவா? அடுத்து KB ZI HLN. uplift. FKOR U இதுவும் ஆப்போசிட் தானே? G. என்னதுப்பா? P யோட ஆப்போசிட் K வருது. P யோட ஆப்போசிட் K. ஓகே, E யோட ஆப்போசிட் B. இதுவும் ஆப்போசிட். சரி, சரியா? நான் வந்து இந்த டாபிக் எப்படி நடத்துறேன்னா, என்னென்ன லாஜிக்ல கொஸ்டின் வந்து கேட்கலாங்கிற மாதிரிதான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி, அப்ப இது இந்த ரெண்டு சம் பாத்தீங்கன்னா நல்லா டைப்பா நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆப்போசிட் லெட்டரை வந்து கோடா யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? அப்போ யூ பாத்தீங்கன்னா U ஓட ஆப்போசிட் என்ன? F. சரியா? அடுத்தது P யோட ஆப்போசிட் என்ன? K. அடுத்தது L ஓட ஆப்போசிட் என்ன? O. I யோட ஆப்போசிட் R. சரிங்களா? F ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா என்ன வருது? U வருது. சரியா? அடுத்து T யோட ஆப்போசிட் G. சரியா? ஓகே, அப்ப இது ஒரு லாஜிக். இந்த ஒரு லாஜிக்ல கொஸ்டின் வந்து வரும். சரியா? நெக்ஸ்ட் டைப். லாஜிக் சொல்ல மாட்டேன், நீங்களே நம்பக்கூடிய என்ன லாஜிக். vehicle W D I H D K F R. health. vehicle WDIHDKFR இருக்கு. ஹெல்த் +1 -1 sir. Yes. Yes sir, +1 -1. +1 -1. சரி, அப்ப +1 -1 +1 -1. முதல் சம் பாத்தீங்கன்னா +2 +2 +2 வரும். சரியா? +1 +2 +3
இப்படியும் லாஜிக் வரலாம். சரியா? அதே மாதிரி +1 -1 +1 -1 அடுத்தது -2 +2 இப்படியும் வரலாம் சொல்றேன் ஆல்டர்னேட்டா. சரியா? ரெண்டுமே மாறி மாறி வரும். அப்ப கம்பேர் பண்ணும்போது இங்க பாருங்க, வி என்ன சொல்லியிருக்கான், டபிள்யூன்னு சொல்லியிருக்கான் இல்லையா? அப்ப வி டபிள்யூனா நெக்ஸ்ட் லெட்டர் கோடா யூஸ் பண்ணியிருக்கான். அப்ப +1. கம்பேர் பண்ணும்போது டி, கம்பேர் பண்ணும்போது என்ன, டினா ப்ரீவியஸ் லெட்டர் கோடா யூஸ் பண்ணி -1. அடுத்தது H கம்பேர் பண்ணும்போது என்ன, ஜி H பாத்தீங்கன்னா எதை யூஸ் பண்ணியிருக்கான், +1 இல்லையா? ஐ +1 யூஸ் பண்ணியிருக்கான். ஐயை கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் H யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ இப்போ 4 லெட்டர்லயே நமக்கு லாஜிக் பாத்தீங்கன்னா +1 -1 +1 -1 அப்படிங்கிறது கிடைச்சது. அப்ப H இருந்தா Hனா என்ன வரும், ஃபர்ஸ்ட் +1 என்ன வரும், ஐ. இருந்தா -1 +1 +1 -1 +1 -1. ஓகேவா? அப்ப யோட ப்ரீவியஸ் என்ன, டி. ஏ ஓட நெக்ஸ்ட் லெட்டர் என்ன, பி. எல்லோட ப்ரீவியஸ் என்ன, கே. டியோட நெக்ஸ்ட் லெட்டர் என்ன, யூ. ஹெச்சோட ப்ரீவியஸ் என்ன, ஜி. சரியாப்பா? இது நல்லாவே ஆப்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுலயே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்ப இந்த 4 to 5 லெட்டர் 4 லெட்டர் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். யூஜிங்கிறது ஜியூன்னு மாத்தி இருப்பாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஐடிபி 4 லெட்டர் ஈக்குவலா டிக் பண்ணிடுவோம். சரியா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரியா? ஃபுல்லாவே செக் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட். Flexible, EM, D, Y, HC, KF. Material. -1 +1. அதேதானா? அதேதான் F minus A L -1 +1. F ஓட ப்ரீவியஸ், L ஓட நெக்ஸ்ட் லெட்டர், E ஓட ப்ரீவியஸ் -1 அப்படியே மாறி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எதை கொடுத்திருக்கான், -1 -1 +1 -1 +1 -1 +1 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? -1 +1 -1 +1 -1 +1. அப்போ ஃபர்ஸ்ட் -1னா -1 இல்லையா, -1 +1 -1 +1. அப்போ M ஓட ப்ரீவியஸ் என்ன, L. A ஓட நெக்ஸ்ட் லெட்டர் B +1. Tங்கிறது ப்ரீவியஸ், T ஓட ப்ரீவியஸ் S. சரிங்களா? E ஓட நெக்ஸ்ட் லெட்டர் F. R ஓட ப்ரீவியஸ் Q. I ஓட நெக்ஸ்ட் லெட்டர் J. A ஓட ப்ரீவியஸ் Z. சரியா? A ஓட டீக்கு முன்னாடி மாறிடுச்சா சார்? டீக்கு முன்னாடி யூ தானே சார் வரணும்? -1 தானே? இது இப்படி போகுதுப்பா. எஸ்க்கு முன்னாடி எஸ்க்கு பதிலா யூ தானே சார் வரணும்? கரெக்ட்டா சார்? யூ சார். இதுவா? -1 +1 -1 -1 +1 தான் வரணும். -1 எஸ் தான் வரணும். எஸ் தானே வரணும். அடுத்து +1 -1 +1. அதாவது -1னா டீயோட ப்ரீவியஸ் என்ன, எஸ் தானே வரும். சரியா? இது இப்படி போகுதுப்பா. சரியா? இது இங்க இருந்து இப்படி போகுது. ஓகேவா? அப்போ இது ப்ரீவியஸ் போது இது இப்படி போகுதுன்னு சொல்றேன். இதுல பார்க்கும்போது அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ப்ரீவியஸ்னா இதை தூக்க கூடாது. சரியா? வரனால
ப்ரீவியஸ்க்கும் போது இந்த சைட்ல இருந்து இதுதான் ப்ரீவியஸ் வரும். கியூவோட ப்ரீவியஸ் பி, பிஓட ஓ. அப்ப ஏவோட ப்ரீவியஸ் இசட். +1 -1 இசட். எல்லோட நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்? எல் எம் எம்னு வரும். சரியா? அப்ப இது என்னன்னா ஆல்டர்னேட் டைப். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட். நெக்ஸ்ட். சார் எக்ஸாம்ல ரஃப் பேப்பர் ஏதாவது கொடுப்பாங்க சார்? ஆமா, ரஃப் பேப்பர் அண்ட் ஒரு இது கொடுப்பாங்க. பென் கொடுப்பாங்க சார். ஒரு சில இடத்துல பென் கூட கொண்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் அப்படிதான். பென்னு பேப்பர் எல்லாம் அவங்க தான் தருவாங்க. எஸ் சார், எதுவும் எடுத்துட்டு போக கூடாது. 2 ஐடி கார்டு, எல்லாத்தையும் வெளியே வைக்க சொல்லிடுறாங்க. ஆல் டிக்கெட், ஒரு ஐடி கார்டு, ஒரு போட்டோ, அவ்வளவுதான் அலௌடு. கிறிஸ்டல் புரோட்டீன் என்ன? ஓகே, புரியுதாப்பா? எல்லாருக்குமே புரியுதானே? என்ன லாஜிக் கண்டுபிடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. எப்படி வரும்ங்கிறது என்ன வரும், என்ன லாஜிக்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து ஜம்பிள்டா. ஃபர்ஸ்ட் லெட்டர் 10 தாண்டி போயிருக்கு, +10 வருதுங்க சார். இல்ல சார், ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு கடைசியில வந்திருக்கு ஜம்பிள்டு மாதிரி. இந்த லாஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கிராஸ் சார், கிராஸ். கிராஸ் ஜம்பிள்டு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கிராஸ்னா அப்ப என்ன? சிக்கு என்ன கோடு யூஸ் பண்ணிருக்காங்க? The last C+1. ரிவர்ஸ்ல பார்த்தா வருதுங்க சார். சிக்கு டி போட்டிருக்காங்க. ஆருக்கு வந்து செகண்ட் லாஸ்ட் லெட்டர் R+1 S. +1 ரிவர்ஸ்ல வருதுங்க சார். ஓகே, வெரி குட். நடு லெட்டர் மட்டும் ஸ்ட்ரைட்டா வந்திருக்கு. இதான் லாஜிக், டயகனல். சரியா? ஓகே சரியா? அப்ப சியோட நெக்ஸ்ட் லெட்டர் சிடி. டி எங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னா கடைசியில யூஸ் பண்ணிருக்காங்க, டயகனல் ஆர்டர். சரியா? ஆரோட நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? எஸ். கரெக்டா? அப்ப எஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் லெட்டர் கோடா யூஸ் பண்ணிருக்காங்க, ரிவர்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சா? Y S T U A B L M. சரிங்களா? அப்போ P யோட நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? P Q. அது எங்க யூஸ் பண்ணுவான்? கடைசியில யூஸ் பண்ணுவோம், P Q. R ஓட நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? S. சரியா? O ஓட நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? P. O P. ரிவர்ஸ் ஆகுது. T யோட நெக்ஸ்ட் லெட்டர் T-யோட U. கரெக்ட் தான். OP தானே. அடுத்தது T யோடது U. I J E F N O. தான் ஆன்சர். புரிஞ்சுச்சாப்பா? சார் OJF தானே வரும். நெக்ஸ்ட் லெட்டர் தானே? O. கரெக்ட் தான். நான் தான் புரோட்டீன் E தப்பா E எழுதிட்டேன். F. இல்ல புரோட்டீன் சொல்லி தப்பா எழுதிட்டேன். ஓகே. EI. அப்போ இந்த டைப் பாத்தீங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டயகனல் ஆர்டர்லயும் என்ன பண்ணும், லாஜிக் அப்ளை பண்ணுவாங்க. சரியாப்பா? RE MO. இந்த ஆல்பபெட்ஸ் வந்து கொஞ்சம் கர்வா வரதுனால அது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கு. புரோட்டீன் ஸ்பெல்லிங் கொஞ்சம் இருக்கு. புரோட்டீன் ஸ்பெல்லிங் கரெக்ட் தானே?
எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. இல்ல இல்ல புரோட்டீன் TEIN வரும். TEIN தானே? ஆமா ஆமா. புரோட்டீன் TEIN. அப்ப JF. நீங்க போட்ட லெட்டருக்கு தான் கரெக்ட். OFJS. PROTEIN புரோட்டீன். இப்படியே இருக்கட்டும் சார், விட்டுருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இல்ல ஓகே, அவன் கொடுத்தது அவன் இப்படி சொல்லியிருக்கான். இதுக்கான கோடு என்னங்கிறது அத இது இப்படிதான் கொடுத்துருக்கேன், நான் அப்படியே எழுதியிருக்கேன். அப்படியா? சரியா? ஆமா, ஆப்ஷன்லயும் வந்து இதுதான் இருக்கு. ஓகே சார். OFJUPSQ இதுதான் கொடுத்துருக்கான். சரியா? சரி சார். ஸ்பெல்லிங் தப்பாயிடுச்சுன்னு சொல்லி லாஜிக்க மாத்திராத. சரியா? இல்ல, இது ஆப்ஷன்லயும் வந்து இதே மாதிரி இருந்தா இதுதான் சூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. ரிமோட்லி எக்ஸ் KD SN LDQ இதான் கோடு. சரியா? என்ன கேக்குறான்னா மெஷர் கேட்க. டயகனல்ல பிஃபோர் லெட்டர் சார். ஓகேவா? டயகனல்ல பிஃபோர் லெட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. -1. ஓகே, அப்ப இப்ப நான் அது டைப் வந்து டயகனல் இல்லையா? ஆரோட ப்ரீவியஸ் லெட்டர் என்ன? Q. சரியாப்பா? ப்ரீவியஸ் லெட்டர் பாத்தீங்கன்னா இதுன்னு எடுக்கக்கூடாது. நீங்க அந்த ABCD உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் மெயின்ல. சரியா? ஆரோட ப்ரீவியஸ் Sன்னு எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன். சரிங்களா? ஆரோட ப்ரீவியஸ் என்ன? Q. சரிங்களா? அப்ப Q பாத்தீங்கன்னா கடைசியில டயகனலா எழுதியிருக்காங்க. ஈயோட ப்ரீவியஸ் என்ன? D. சரியா? ஓகேவாப்பா? கிளியரா? அப்ப இது ஒரு லாஜிக் தான் சொல்ல வரேன். சரியா? இப்படி இருக்கு கடைசி இந்த ஆர்டர். இதுதான் டயகனல். இந்த ஆர்டர்ல போயிட்டு இருக்கும். ஓகேவா? அப்ப மெஷர் பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? M ஓட ப்ரீவியஸ் என்ன? L. E ஓட ப்ரீவியஸ் என்ன? D. A ஓட ப்ரீவியஸ் Z. S ஓட ப்ரீவியஸ் R. U ஓட ப்ரீவியஸ் T. R ஓட ப்ரீவியஸ் Q. E ஓட ப்ரீவியஸ் D. S ஓட ப்ரீவியஸ் R. R, P, Q, T, R, Z, D, L. சரி, இப்ப போன இதுல வந்து +1 பண்ணிட்டு அப்புறம் டயகனல் வந்துச்சு. இந்த இதுல வந்து -1 பண்ணிட்டு டயகனலா வருது. ஆமா, -1 அது என்ன வேணாலும் வரலாம். சரியா? -2 -2 கூட இருக்கலாம் சொல்றேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல நமக்கு +1 +1 +1 இருந்துச்சு. சரியா? இந்த +1ங்கிற கான்செப்ட் என்ன பண்ணிருக்கான்? டயகனலா யூஸ் பண்ணிருக்கான். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா வந்து கோடை யூஸ் பண்ற மாதிரி சால்வ் பண்ணோம். சரி, இப்படி டைரக்டா கோடை யூஸ் பண்ணிருக்கான். இதுல வந்து டைரக்டா கோடை யூஸ் பண்ணல. எப்படி என்ன பண்ணிருக்கான்? ப்ரீவியஸ் லெட்டர் இல்லைன்னா நெக்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணிருக்கான்? டயகனல். அப்ப இது தனியா நோட் பண்ணி வச்சுக்கோ. டயகனல் டைப் வந்து டயகனல்ல கேட்பாங்க அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லியிருக்கு. ஓகேவாப்பா? கிளியரா? நெக்ஸ்ட் எப்படி கேட்கலாங்கிறது பார்க்கலாம். reduce. S F E TBD.
building. First 3 plus, sir. Next 3 minus. First 3 plus. Okay, Plus. very good. சரியா? அப்போ நெக்ஸ்ட் டைப் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப், சரியா, செகண்ட் ஆஃப், இப்படி மாத்திடுவாங்கன்னு சொல்றாங்க. செகண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப். அப்ப இதுல லாஜிக் பாருங்க, ரெண்டா பிரிச்சு கோடை யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ஆர் எஸ் இ எஃப் டி, நெக்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். +1 +1 +1 யூஸ் பண்ணிட்டான். ஆனா அடுத்தது செக் பண்ணி பாரு, யூக்கு அடுத்து என்ன வரும்? யூ வி சி டி இ எஃப்னு வரணும். ஆனா வரல. என்ன பண்ணிருக்கான்? டிபின்னு சொல்லிட்டு. அப்ப யூவோட ப்ரீவியஸ் தான் -1 -1 -1, ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப். சரியா? அப்ப இதுல டோட்டலா 6 லெட்டர் 3 பிரிச்சோம்னா இதுல என்ன வரும்? டோட்டல் 8. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் 4 செகண்ட் 4 வர மாதிரி இருக்கும். சரியா? அப்போ பி யோடது பி சி யூ பி ஐ ஜே எல் எம். ஃபர்ஸ்ட் ஆஃப் +1, செகண்ட் ஆஃப் என்ன? மைனஸ் டிஐஎன்ஜி. என்ன வரும்? ப்ரீவியஸ் சி, ஐயோட ப்ரீவியஸ் ஹெச், என்னோட ப்ரீவியஸ் எம், டியோட ப்ரீவியஸ் சிபிஜேஎம் சிஹெச்என்சி. சார் பில்டிங் ஜி வராதா சார்? சரி, ஒரே நிமிஷம். ஜி தான் பில்டிங், நான் தான் தப்பா எழுதிட்டேன். ஜி தான் வரும்னு சொல்றேன். அப்ப ஜி ஆல்னா என்ன வரும்பா? ப்ரீவியஸ் பாத்தீங்கன்னா ஜி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் லிவிங் KU KHU JOH COS cosmic. ஃபர்ஸ்ட் ஹாஃப் -1, second half +1. அப்ப ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா -1 -1 -1 -1. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? +1 +1 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் வந்து கோடா யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஐ ரெண்டு தான். ஐ எஃப் டி எம் டிமாண்ட். Three First, opposite third, வருது. First three அது வருது. center அடுத்தது மட்டும் opposite. opposite வருது.
என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? கிராஸ் ஃபர்ஸ்ட் Okay. 3ல ஃபர்ஸ்ட்க்கு பிளஸ் கிராஸ் பிளஸ் நடுவுல இருக்கிறது ஆப்போசிட் சார். வெரி சூப்பர். ஓகே, இங்க பாருங்க இப்படி பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? என்ன பண்ணிருக்கான்னா அதேதான். ஓகேவா? இப்ப எஃப் நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப இப்படிதான் கம்பேர் பண்ணுவோம். சரியா? வெர்டிக்கலா தான் நம்ம எஃப்ஐ ஆர்ஐ சம்பந்தமே இல்லைன்னா கண்டிப்பா வந்து கிராஸா யோசிக்கணும். சரியா? டயகனலா யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இதுல இருந்து லாஜிக் கிடைக்கலன்னா கிராஸா தான் யோசிக்கிற மாதிரி. அப்ப இதை பார்க்கும் போதே என்ன பண்ணிருக்கான்னா எஃப் பாரு, இந்த எஃப் வந்து டயகனலா இப்படி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சென்ட்ரல் லெட்டர் என்ன பண்ணிருக்கான்? ஆரோட ஆர் ஐன்னு வந்திருக்கு. சரிங்களா? ஆரோட ஆப்போசிட் என்ன பாருங்க, ஆரோட ஆப்போசிட் என்ன? ஐ யூஸ் பண்ணிருக்கான். சரியா? அதேதான் இ டி என்னோட ஆப்போசிட். அப்ப என்ன ஆன்சர் வரும்பா? எம். ஈயோட ஆப்போசிட் என்ன? பி டி. சரியா? அடுத்து டி என்னோட ஆப்போசிட் எம். எம் சரியா? ஏ தான் வரும். ஏ தானே? சேம் லெட்டர் யூஸ் ஆப்போசிட். இது சேம் லெட்டர். சரியா? ஆப்போசிட் சேம் லெட்டர். டயகனலா சேம் லெட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. சென்டர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கான்? ஆப்போசிட் லெட்டர் யூஸ் பண்ணிருக்கான். ஓகே சார், இன்னொரு டைம் அந்த டிமாண்ட் சொல்லுங்க சார். இல்ல, இப்ப என்ன லாஜிக்னா இங்க பாருங்க, அதே லெட்டர் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றோம். சரிங்களா? சேம் லெட்டர், அதாவது எஃப்னா எஃப். ஆனா எங்க யூஸ் பண்ணிருக்கான்? ஃபர்ஸ்ட் 3 லாஸ்ட் 3. லாஜிக் வந்து ஃபர்ஸ்ட் 3 லாஜிக் லாஸ்ட் 3 யூஸ் பண்ணிருக்கான். சரியாப்பா? அப்போ எஃப்ங்கிற கோடு எஃப்ஆவே யூஸ் பண்ணிட்டான். ஐங்கிறது பாத்தீங்கன்னா இப்படி யூஸ் பண்ணிருக்கோம், கிராஸா ஐயாவே யூஸ் பண்ணிட்டான். ஓகேவா? ஆனா சென்ட்ரல் ஆரோட ஆப்போசிட் என்னவா இருக்கு? ஐய வந்து ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணிட்டான், வெர்டிகலா யூஸ் பண்ணிட்டான். சரி, ஓகே. இப்ப இது வந்து வெர்டிகல். ஓகேவாப்பா? சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா for Q E B Q F J Q Q T. ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு வந்து +1, லாஸ்ட் தேர்டுக்கு வந்து -1 அந்த மாதிரி வருதுங்க சார். அது அப்படியே கரெக்டா அப்ளை ஆகுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு கடைசியில அது வந்து ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மைனஸ், அடுத்தது பிளஸ்னா இது அப்படியே ரிப்பீட் ஆகுதா? மைனஸ் மைனஸ் பிளஸ் ரிப்பீட் ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா? அந்த பேர் வருதான்னு பார்க்கணும். வந்தாதான் அந்த லாஜிக் வந்து அப்ளை ஆகும்.
ஆகுதா? ரிப்பீட் ஆகுதா? -1 +1 அந்த மாதிரி -1 +1 சார். -1 +1. ஓகே. -1 +1 லாஜிக்கா? E F ஈயோட -1 O -1 +1 ஓ OP +1. அடுத்து R +1 இருந்தா என்ன வரணும்? R -R3. Gங்கிறது -1 -1 வரும். Iங்கிறது -1 IJ +1. ஓகே. அடுத்து Vங்கிறது -1 U மைனஸ். Eங்கிறது +1. +1. இதை எப்படி அப்ளை பண்ணுவீங்க? -1 +1 இங்க வந்து 7 லெட்டர் இருக்கு. இதுல வந்து 6 லெட்டர் தான் இருக்கு. -1 +1 -1 -1 +1 மைனஸ். லாஜிக் இல்ல. ஆமா சார் லாஜிக் இல்ல. கொஸ்டின் தப்புன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் தப்பா? ஒருவேளை கொஸ்டின் தப்பா இருக்கும். மைனஸ் ப்ளஸ்ஸும் மைனஸு ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸு மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு இப்படி வருதோ? சைனை வச்சு பாருங்க சார். மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் நினைக்கிறேன் சார். வெரி குட், கண்டுபிடிச்சா. கான் டைப் என்னன்னா வொவல்ஸ். சரியா? வொவல்ஸ் கான்ஸ்னன்ட். சரியா? அதான் டைப். வொவல்ஸுக்கு ப்ளஸ் ஒன்னா? என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க? வொவல்ஸுக்கு +1ம் அதர் கான்சனன்ட்க்கு -1ம். எஸ் பா, இது அப்ளை பண்ணலாம். நோட் பண்ணிக்கோ. சரியா? வொவல்ஸ் கான்ஸ்னன்ட். சூப்பர். சரியா? இது ஒரு லாஜிக் கேட்பாங்கன்னு சொல்றேன். சரியா? அப்போ வொவல்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வொவல்ஸ் என்ன? ஏஇ ஐஓயு. சரியா? அப்ப இதை யூஸ் பண்ணிருக்கேன் கான்ஸ்னன்ட் ரிமைனிங். சரியா? அப்ப என்ன லாஜிக்னா வொவல்ஸ் பாத்தீங்கன்னா இங்கே வொவல்ஸ் பாத்தீங்கன்னா இது ஓ கரெக்டா? ஐ எல்லாமே பிளஸ் இ +1. அப்ப வொவல்ஸ் +1 எடுத்திருக்கான். அப்ப கான்சனன்ட் பாத்தீங்கன்னா மீதி லெட்டர்ஸ் -1. அப்ப பிங்கிறது என்ன வரும்? -1னா ஏ. இங்கிறது வொவல்ஸ் +1 இஎஃப். அடுத்த லெட்டர் என்ன? எஃப். ஏங்கிறது வொவல்ஸ் தான். என்ன வரும்? சரி பி. நெக்ஸ்ட் +1 தானே? பி. யூங்கிறது வொவல்ஸ். நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? வி. அடுத்து டீங்கிறது கான்சனன்ட். ப்ரீவியஸ் லெட்டர் எஸ். வைங்கிறது ப்ரீவியஸ் லெட்டர் எக்ஸ். QD ST NO. Difference. கான்சனன்ஸ் +1, வவல்ஸ் -1. ஓகேப்பா. சேம் தான். சேம் லாஜிக். மைனஸும் ப்ளஸ் மாதிரி.
என்ன வருதுப்பா? அப்ப பி கியூன்னு சொல்லியிருக்கான் இல்லையா? அப்ப கான்ஸ்டன்ட் பி கியூனா +1 யூஸ் பண்ணியிருக்கான். கான்ஸ்டன்ட் +1. அடுத்தது ங்கிறது ஓவல்ஸ் -1 யூஸ் பண்ணியிருக்கான். அப்ப டிங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா? என்ன +1. அப்ப டிங்கிறது என்ன வரும்? ங்கிறது ஓவல்ஸ் -1 டி. அடுத்து எஃப் ஜி இ டி. என்னங்கிறது நெக்ஸ்ட் ஓ சி டி. ங்கிறது -டி. ஓகேவா? சார் 1 மினிட் அந்த பேஜ் வைங்க சார். அதை erase பண்ணிட்டேன். என்ன 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 டவுட்? என்ன வேணும் அதுல? அந்த பேஜ் மட்டும் வைங்க சார். பேஜ் வந்து எரேஸ் பண்ணிட்டேன். இது எழுதுனாதான் வரும். ஓகே, ஒரே நிமிஷம். என்ன டவுட் பா அதுல? அது எழுதலையா? நோட் பண்ணிக்க கேட்டிருப்பாரு. ஓ நோட். சரி, ஓகே. வீடியோ வரும்ல நாளைக்கு பார்த்துக்கலாம். டிஃபென்ஸ் எதுல போல. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் கோடிங். நம்பர் கோடிங் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைப் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? நம்பரும் யூஸ் பண்ணுவாங்க. மிக்சடு கோடிங் வரும்போது நம்பர் ரெண்டுமே கலந்து வரும் சொல்றாங்க. சரியா? 37 சார். என்ன ஆன்சர் பாருங்க. 37. A is equal to 1. அடுத்தது 80. 30. 37 சார். டேப் பண்ண கேட்டிருக்காங்க. TAP is equal to 1. சரியா? அப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா A is equal to 1 PAT. சரியா? 37 சொல்லியிருக்காங்க. அப்போ P யோட பொசிஷன் என்ன? 20. 16. P யோடது என்ன வரும்? 16 வேல்யூ 16. 16. 120. அடுத்து A யோட 1 1ங்கிறது 1. T யோடது 20 20. அப்ப இந்த 37 எப்படி வருதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணாதான் நமக்கு 37 வரும். சரிங்களா? அப்போ பிளேஸ் வேல்யூ ஆட் பண்ணும்போது நமக்கு 37 வருதுன்னா, சரியா? T யோட பிளேஸ் வேல்யூ என்ன? 20. A வோட பிளேஸ் வேல்யூ அதே 1 தான். P யோடது 16. இப்ப என்ன ஆன்சர் வரும்? 37 தான் வரும். ஆட் பண்ணு. 37. போர்டு கொடுக்கலாம். சரிங்களா? சான்ஸ் 34.
52. Succeed என்னன்னு கேக்குறேன். சார். சொல்லும் போது அப்ப என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்கான்ப்பா? சரி 34 சொல்லிருக்கேன் சரிங்களா? அப்ப பிளேஸ் வேல்யூ என்ன பண்ணிருக்கான்? ஆட் பண்ணிங்க. சிங்கிறது என்ன? 3. ஹெச்ங்கிறது என்ன? நமக்கு என்கிறது 14, அடுத்து சிங்கிறது 3, ஈங்கிறது 5. 3 இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 3, 8 எவ்வளவு வருதுப்பா? 12, 26, 29, 30, 34. சரி, அப்ப அதே தான் இங்கேயும் அதே தான். பிளேஸ் வேல்யூ ஆட் பண்ணும்போது தான் 52 கிடைக்குது. சரி, இப்ப இந்த ரெண்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க, ரெண்டுமே கொடுப்பாங்க. சக்சீட் என்ன? பிளேஸ் வேல்யூ எடுக்கலாம் 19, அடுத்தது யூங்கிறது 21, சிங்கிறது 3, 3, 5, 5, 4, எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். ஓகேவாப்பா, 16 கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? கோல் 73. ஃபோக்கஸ் சார். 71. என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க? சரியா? ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிளேஸ் வேல்யூ அப்ளை பண்ண. அப்ப ஜி பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு? நமக்கு 7 இருக்கு. ஓ பாத்தீங்கன்னா 15 இருக்கு. ஏ 1, எல்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது? 12 வருது. சரியா? அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆட் பண்ணா 73 வருதா? வரல. அப்ப கண்டிப்பா ஃபார்வேர்டு யூஸ் பண்ணல. அப்ப என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? அடுத்து எப்படி யோசிக்கலாம்? இதோட பேக்வேர்டு யோசிக்கணும். அப்போ ஜியோட ஃபார்வேர்டு. சரியா? பேக்வேர்ட்ல இருந்து பார்க்கும்போது ஜியோட பொசிஷன் என்ன? 20. சரியா? ஜி 20. அடுத்து ஓங்கிறது ஓ கீழே இருக்கு. கீழே இருந்தா மேல இருக்கிற நம்பர் தான் ஆப்போசிட். புரியுதாப்பா? ஓட ஆப்போசிட் பாத்தீங்க. சரிங்களா? மேல இருக்கிற நம்பர் வரும் சொல்றேன். என்ன வரும்? 12. ஏவோட ஆப்போசிட் என்ன? ஏவோட ஆப்போசிட் மேல இருக்கிற நம்பருக்கு, அது மேல இருக்கிற லெட்டருக்கு கீழே இருக்கிற நம்பர் ஆப்போசிட். சரியா? கீழே இருக்கிற லெட்டருக்கு மேல இருக்கிற இல்லையா டாப்ல இருக்கிற நம்பர் ஆப்போசிட்டா இருக்கு. எப்போ? பேக்வேர்ட்ல வரும்போது. சரியா? ரிவர்ஸ்ல வரும்போது. அப்ப ஏ பாத்தீங்கன்னா 26, எல் பாத்தீங்கன்னா எல்லோட ஆப்போசிட். எல் எங்க இருக்கு? சரியா? இங்க. கரெக்டா? அப்ப இதோட ஆப்போசிட் என்ன? 50. ஆட் பண்ணி பாருங்க, 70. சரியா? அப்ப ஃபோக்கஸ் என்ன வரும்னு பாருங்க. ஃபோக்கஸ் 21. ஓட ஆப்போசிட் 12. சியோட ஆப்போசிட் 24. யூவோட ஆப்போசிட் 6 வரும். எஸ்ஓட ஆப்போசிட் 8. ஆட் பண்ணா 71 சார். 71. சரியா? 71.
மிஷன் T4 வேல்யூ எவ்வளோ? T2 T4 T6 60. என்ன வருதுப்பா? ஃபர்ஸ்ட் 3 மைனஸ் லாஸ்ட் 3யா? இல்ல 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 ஃபர்ஸ்ட் 3 லாஸ்ட் 3. இல்ல 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 இல்ல. ம். கிடைச்சதா? இல்ல 54ல இப்ப பிளேஸ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது கிடைக்கலன்னா வேற எப்படி எல்லாம் லாஜிக் வரலாம்னா சரியாப்பா. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுங்க, லாஸ்ட் வேல்யூ, இது ஒரு லாஜிக்கா அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எம் எவ்வளோ? 30. அடுத்து என் எவ்வளோ? 40. 40. சரி, ரெண்டையும் ஆட் பண்ண 27 இன்டு 2 இப்படி வரும் சொல்லுங்க. மல்டிப்ளை பண்ணுவோம், டபுளா எடுத்துருவாங்க, அதோட டபுள். சரி, அப்போ வேல்யூ P is equal to என்ன? 22, E is equal to 5, 27. இதோட டபுள் என்ன வரும்? அதே 54. சரியாப்பா? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டபுள் பண்ணுவாங்க. சரியா? டபுள் இல்லைன்னா இன்டூ 3 இன்டூ 4 அது எடுப்பாங்கன்னு சொல்லலாம். நமக்கு அந்த பிளேஸ் வேல்யூ கொடுத்து இல்லைன்னா ஆப்போசிட் கொடுத்து லாஜிக் கிடைக்கலன்னா இது ஏதாச்சும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே பாபா, கிளியரா? ஓகே சார். ஓவர்கம் 60 5 என்ன வரும்?
65, 63, 61, 59. sir. 63. 63, sir. Yes, 60. என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? 15. கரெக்டா? இது பாத்தீங்கன்னா 5. அப்ப 15 plus 5 எவ்வளோ? 20. 20 into 3 எடுத்தோம்னா 60. ஓகே, சேம் லாஜிக். P யோட வேல்யூ 16, E யோட வேல்யூ 5. ஆட் பண்ண எவ்வளோ? 21. 21 into 3, 60. ஓகேவாப்பா? சரியா? இப்ப இதுல இருக்குப்பா, இன்னுமே டைப் இருக்கு. சரியா? அது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரு வேர்டு மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த டைப் எல்லாம் இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம் சொல்றேன். சரியா? ஓகே சார், இந்த ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட் காமிச்சீங்களா சார், எத்தனை கோடிங் இருக்குன்னு, அந்த லிஸ்ட்டை மட்டும் ஒரே டைம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் சார். இந்த டைப்ல வரும் சொல்றேன். சரியா? லெட்டர் கோடிங் நம்ம பார்த்தோம், நம்பர் கோடிங் இப்ப பாக்குறது. இதுல இன்னும் இருக்கு. அடுத்து டைரக்ட் கோடிங்னு ஒரு விஷயம். டைரக்டா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, இருக்கிறதே கோடா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா ஈஸி தான். ஓகேப்பா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே சார், தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. ஓகே. தேங்க்யூ சார்.